ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவின் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களை ரத்து செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் உண்ணாவிரத போராட்டம் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் இன்று நடக்கிறது. மின்துறை தனியார்மயம் டெண்டர் ரத்து, தேர்தல் ஆதாயம் தேடும் மலிவான அரசியல் நாடகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடும் தாக்கு. நெட்டப்பாக்கம் கரியமாணிக்கம் கம்பத்தம் மேல்நிலை தொட்டியில் இருந்து சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம், காலரா நோய் பரவும் அபாயம். நாடு முழுவதும் பாஜகவின் இரட்டை இன்ஜின் அரசாங்கம் மக்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டன. ராகுல் காந்தி கடும் தாக்கு. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சுகாதார ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம், நோயாளிகள் கடும் அவதி. மத்திய பிஜேபி அரசின் திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி காரைக்காலில் பென்ஷனர்கள் தர்ணா போராட்டம். விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்கள் பெண்கள் பாதுகாப்புக்கும் சமூக ஒழுக்கத்திற்கும் எதிரானவை என கூறி அவற்றை உடனடியாக ரத்து செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் ஏஆர் நிஷாவுடன் மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்றனர். இந்த போராட்டம் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெறுகின்றது. பெண்கள், மாணவர்கள், பொதுமக்கள் நலன் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. மின்துறையை தனியார்மயமாக்கும் டெண்டரை திடீரென ரத்து செய்துள்ள அரசு தேர்தல் ஆதாயத்திற்காக நடத்தும் மலிவான அரசியல் நாடகம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் தாக்கு நடத்தியுள்ளது. மக்களின் எதிர்ப்பால் பின்னடைந்த அரசு உண்மையான தீர்வுகளை வழங்காமல் நாடகமாடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெட்டப்பாக்கம் கரியமாணிக்கம் கம்பத்தம் பகுதியில் உள்ள மேல்நிலை தொட்டியில் இருந்து சுத்தமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் காலரா உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் நிலவுகிறது. உடனடியாக ஆய்வு செய்து சுத்திகரிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் பாஜகவின் இரட்டை இன்ஜின் அரசாங்கம் மக்களின் வாழ்க்கையை முற்றிலும் சீரழித்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பு இல்லாமை, சமூக ஒற்றுமை சிதைவு ஆகியவை மக்களை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சுகாதார ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வெளிநோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாகினர். மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கவலை. மத்திய பாஜக அரசின் திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற கோரி காரைக்காலில் பென்ஷனர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சட்டம் பென்ஷனர்களின் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதிப்பதாக கூறி அரசின் முடிவுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்தனர். இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.